ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். விஜய் ஆட்சியில் அரசு பணி விற்கப்படுகிறதா? அரசு வழக்கறிஞர்களுக்கு வார்னிங் கொடுத்த நிர்மல்குமார். அமைச்சர் ஆனந்தின் மீது சட்டம் பாயுமா? வைகோ திருமாவின் சண்டையால் விஜயின் கனவு தகர்க்கப்படுகிறதா? ஆதரவை வாபஸ் பெறுகிறாரா திருமா? கரூரில் 32 பேருக்கு அரசு வேலை தரும் விஜய், எதிர்ப்பை கிளப்பும் சிபிஐ சிபிஎம். இது போல பல கேள்விகளும் சந்தேகங்களும் அரசியல் வட்டாரங்கள்ல நிலவிக்கிட்டு இருக்கு. இத பத்தி நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப சிஎம் விஜய் இவங்களுடைய ஆட்சியில அரசு வழக்கறிஞர்கள் பணி விற்கப்படுதுன்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஆக்சுவலாக அரசு வழக்கறிஞர்கள் பணி அப்படின்றது ஒரு முறையாக தேர்வின் மூலயமா இங்கே தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் எதிர்க்கட்சிகள் முதற்கொண்டு வைக்கிறாங்க. எதிர்க்கட்சிகளும் இந்த கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அது வழக்கறிஞர்கள் மத்தியில் இது பெரும் சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது தாவேகா அரசு அவங்களுடைய கட்சியினுடைய சொந்த நிர்வாகி மேலே இந்த சலசலப்பு இருந்ததுனால ஹைகோர்ட் வரைக்கும் போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் இந்த அரசு பணிக்கு, அதாவது அரசு வழக்கறிஞர் பணிக்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. அது விரைவில் விசாரணைக்கு வர இருக்குது. இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது தேனி மாவட்டத்தில் லெஃப்ட் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவின் தெற்கு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் பெரும் சர்ச்சைக்குள்ளானவர். அதாவது பெண்கள் எந்த அளவுக்கு மரியாதை நிமித்தமா இவர் பேசுவாரு, அப்படியே பெண்களை பார்த்தா அப்படியே வணக்கம் சொல்லுவாரு, அப்படியே கண்ணுங்களை பொத்திட்டு போயிடுவாரு, வாயை பொத்திட்டு போயிடுவாரு. அப்படி ரேஞ்சுக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறவர் தான் லெஃப்ட் பாண்டி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அவரு பரிந்துரையின் பேரில் கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சத்துக்கு வாங்கிட்டு அரசு வழக்கறிஞர்களுக்கு பரிந்துரை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேனி மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலெக்டர் கிட்டையும் எஸ்பி கிட்டையும் என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவா இது அரசு வழக்கறிஞர்கள் காசு கொடுத்து நியமிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு வந்து பொதுவெளியில நம்மளுக்கு வந்து இது உணர முடியுது. அது நடக்கிற சம்பவங்கள்லாம் வச்சு ஆமா இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்ல முடியுது. ஏன்னா இது துறை சார்ந்த அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இப்பதான் வந்து இந்த ஜிஓலாம் பாஸ் பண்றோம். இப்பதான் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் கீழமை நீதிமன்றங்கள்ல மற்ற நீதிமன்றங்கள்ல நாங்க என்ன பண்றோம்னா அரசு வழக்கறிஞர் பணிகளை நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது எந்த அளவுக்கு அப்பட்டமான பொய் அப்படின்றது அவங்களுடைய அந்த ஜீவோவே பதில் சொல்லுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். செங்கல்பட்டு கீழமை நீதிமன்றங்கள்ல ஜூலை 1ஆம் தேதியே ஒரு அரசு வழக்கறிஞரை நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஜியோ பாஸ் ஆயிருக்கு. ஆனா நேற்று தினத்தில் அவர் சொல்றாரு, நாங்க இப்பதான் வந்து அரசு வழக்கறிஞர்களை நாங்க சமீபமாக தான் என்ன பண்றோம், அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படியா தாவே காட்சியில தொடர்ச்சியா இது மாதிரி லஞ்சங்கள் தலை தூக்குறத பார்க்குறோம். அவர் என்ன சொன்னார் விஜய் அவர்கள், நாங்க லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம், எங்களது டிரான்ஸ்பரண்டான ஆட்சி அப்படின்னு சொன்னார். ஆனா இப்போ லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடுது. அதுவும் பொதுச் செயலாளர் அமைச்சர்கள்ல முன்னோடியான ஒருத்தர் புசி ஆனந்த் அவர்கள், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, லஞ்சம் வாங்கி இங்க அரசு வழக்கறிஞர் பணியை நியமிக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வழக்கறிஞர் பிரிவு செயலாளரே என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட்ல வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கு. திமுகவை சேர்ந்த தாயகம் கவி அவர் என்ன பண்றாரு, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு புகார் மனு கொடுக்குறாரு. இங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்க, அரசு வழக்கறிஞர் பணியில காசு கொடுத்து இது பண்ணியிருக்காங்க, இது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ அமைச்சர் புசி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. உண்மைத்தன்மை இல்லாமையா இத்தனை புகார்கள் எழும்பும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க கோர்ட்டுக்கு போறீங்கன்னா மேடம் ஆதாரம் இல்லாம போக முடியாது. ஏன்னா அதே கோர்ட்டு உங்க மேல ரிவைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா நீங்க வந்து கோர்ட் டைம் வந்து வீண் அடிக்கிறீங்க, ஒரு அமைச்சர் மேல அவருடைய புகழுக்கும் நற்பெயருக்கும் கலங்க விளைவிக்கிறீங்க அப்படின்னு உங்க மேலே திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆதாரம் இல்லை நம்ம போயிருப்பாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு, 6 மாசம் வரைக்கும் டைம், அதுக்கப்புறம் எந்த அரசு வழக்கறிஞர் தகுதி இல்லையோ அவங்கள நாங்க என்ன பண்ணுவோம், நீக்குவோம் அப்படின்னா. இப்ப தமிழக வெற்றி கழகத்துல அவங்க வழக்கறிஞர்களை தாண்டி டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக இந்த கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி இருக்கு. அதுதான் ஒரு பேச்சா இருக்குது. அப்ப நீங்க உங்க தரப்புல வழக்கறிஞர்கள் தகுதி இல்லாம இருக்காங்களா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா உங்க கட்சியிலேயே வழக்கறிஞர் பிரிவு இருக்குல்ல, அந்த வழக்கறிஞர் அணியில தகுதி இல்லாதமா இருக்காங்களா? அப்ப எதுக்கு நீங்க மாற்று கட்சியில இருக்கிறவங்க நீங்க போடுறீங்க? அப்போ மாற்று கட்சிகள் உள்ள வராங்க அப்படின்னா அப்ப இங்க வந்து லஞ்சம் நடந்திருக்குதானே அர்த்தம், ஊழல் நடந்திருக்குதானே அர்த்தம், முறைகேடு நடந்திருக்குதானே அர்த்தம். சோ இப்படியா பல கேள்விகள் நமக்கு எழும்புது. ஏன்னா இப்ப நீங்க உங்க கட்சி சார்ந்து நீங்க வழக்கறிஞர்களை போட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. மற்ற மாற்று கட்சியினர் வழக்கறிஞர் போடுறதுனாலதான் உங்க வழக்கறிஞரே போய் கேஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்படி இங்க பல விவகாரங்கள் இருக்கு. இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஏன்னா அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா 6 மாசம் உங்களுக்கு டைம் கொடுப்போம்,
அந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க சரியா வந்து வேலை செய்யல, உங்களுக்கு தகுதி இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம், உங்களை வந்து நாங்க வந்து அரசு வழக்கறிஞர் பணியில இருந்து நாங்க டிஸ்மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க தகுதி இல்லாதவர்களை போட்டிருக்கீங்களா? எதுக்கு 6 மாசம் டைம் கொடுக்கணும்? பல கேள்விகள் நமக்கு வார்னிங் இருக்கு. எதுக்கு அவங்க கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணும்? பல கேள்விகள் நமக்கு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. அதன் அடிப்படையில தான் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வார்னிங் கொடுக்கிறாரு. 6 மாசத்துக்குள்ள நீங்க வந்து உங்களை திருத்திக்கணும், இல்லாட்டி நாங்க வந்து என்ன பண்ணுவோம், தகுதி எங்க இல்லையோ, எந்த வழக்கறிஞர் தகுதியா இல்லையோ, செயல்படலையோ அவங்களை நாங்க என்ன பண்ணுவோம், டிஸ்மிஸ் பண்ணுவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வராருன்னா, அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இதுல முதலமைச்சருக்கு பங்கு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன்னா முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் இல்லாம இவங்க செயல்பட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இங்க பவர் சென்டர் யாரா இருக்கிறாங்க? முதலமைச்சர் இருக்கிறாரா இல்ல மத்தவங்க யாருன்னா பவர் சென்டர் இருக்காங்களா எப்படி அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, லஞ்சம் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, விதிமீறல் நடந்திருக்கு அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. இதுல முழுமையான இவங்க சொல்ற மாதிரி தாவேக அரசு சொல்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான விசாரணை நடந்தால் மாத்திரம் இதுல உண்மைத்தன்மை தெரியும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இப்ப தாவேகா கட்சியின் அணியை சார்ந்த வழக்கறிஞரே அமைச்சர் புசி ஆனந்த் மேல வழக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த சட்டம் இதெல்லாம் வந்து அமைச்சர் மேல வந்து பாயுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து இப்ப நம்ம அரசியல் வட்டாரத்துல நிலவிக்கிட்டு தான் இருக்கு. அதுதான் இப்போ புசி ஆனந்த் அவர்கள் மேல விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க போறாரு, சட்டத்தை பாய வைக்க போறாரு. ஏன்னா அவருடைய ஆஸ்தான பொதுச் செயலாளர் ரசிகர் மன்றத்துல ரொம்ப கூடவே இருந்தாரு. பல விஷயங்களுக்கு புசி ஆனந்த் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது தன்னுடைய அமைச்சர் ஆஸ்தான அமைச்சரை வந்து இவர் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க போறாரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால்? இப்போ வழக்கறிஞர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. இது விசாரணைக்கு நிச்சயமா வராமலாம் இருக்காது. அப்படி விசாரணைக்கு வரும்பொழுது இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றத ஜட்ஜ் ஐயா என்ன பண்ணுவாரு, விசாரிச்சு ஒரு தீர்ப்பு வழங்குறாருன்னு வச்சுக்கோவே. இவர் மேல ஆமாப்பா ஆதாரம் எல்லாம் கரெக்டா இருக்குது, இதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தா விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க போறாரு, எந்த அளவுக்கு புசி ஆனந்த் மேல சட்டம் பாயும் அப்படின்றதா இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒருவேளை அந்த வழக்கறிஞர் கொடுத்த ஆதாரத்தின் நிமித்தம் இங்க முறைகேடு நிரூபிக்கப்பட்டால் புசி ஆனந்த் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வாரா, அமைச்சர் பதவியை இழப்பாரா, அந்த விஷயத்துல விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா என்னுடைய அமைச்சரவையில என்னை சார்ந்த எம்எல்ஏக்களும் சரி கட்சிக்காரங்களும் சரி அமைச்சரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் முறைகேடுல ஈடுபட்டிருந்தா, லஞ்சம் வாங்கியிருந்தா, ஊழல் பண்ணியிருந்தா நான் அதிரடியா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு மக்கள் கேட்ட ஆனஸ்டா விஜய் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அந்த வாக்குறுதியில புசி ஆனந்தா இருந்தாலும் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்விதான் நம்ம மத்தியில இருக்கு. இது விசாரணை தன்மையை வைத்துதான் நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இப்ப வந்து மதிமுக தலைவர் வைகோ அவர்களுக்கும் சரி, விசிக தலைவர் திருமா அவங்களுக்கும் சரி நிறைய வார்த்தை ஜாலங்கள் வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கு. இவங்க வந்து விருது தருவாங்க அவங்க நடிப்புக்குன்னு சொல்றதும், இவங்க தந்தால் நன்றின்னு சொல்றதும், இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு நடக்கிற சண்டையால சிஎம் விஜய் ஒரு கனவு, ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அந்த கோட்டை வந்து இடிஞ்சிடுமா? அந்த கனவு தகர்க்கப்படுமா? ஆக்சுவலா விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான கூட்டணி இருக்கு, அதிமுக தலைமையிலான கூட்டணியா இருக்கு. விஜய் தலைமையிலான 3வது கூட்டணியை உருவாக்குறதுக்கு தேர்தலுக்கு முன்பாக அவர் முயற்சித்தார். தேர்தலுக்கு முன்பாகவே என்ன சொன்னாரு, எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூவி கூவி கூப்பிட்டாரு. ஒருத்தரும் போகிற மாதிரி இல்ல. அது அதிமுக கூட்டணியா இருந்தாலும் திமுக கூட்டணியா இருந்தாலும் போகவே இல்லை. தேர்தலுக்கு முன்பாகவே திமுக கூட்டணியில தான் அவர் குறி வைச்சார். இடதுசாரிகளை கூப்பிட்டாரு, மதிமுக கூப்பிட்டாரு, விசிகாவை கூப்பிட்டாரு, காங்கிரஸ் கூப்பிட்டாரு, யாருமே வரவே இல்லை. சோ தனித்து களம் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாகி என்ன பண்ணாரு விஜய் அவர்கள், தனித்து களம் காண்டார். தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட்டுக்கு பிறகு இங்க ஒரு மாற்றம் நடக்குது. இங்க அதிமுகவை கபலீகரம் பண்றாங்க, இந்த பக்கம் திமுக கூட்டணியை உடைக்கிறாங்க. சோ இப்போ அவங்க சைடு என்ன பண்றாங்க, கூட்டணி போயிருக்கு. திமுக கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த கூட்டணி அந்த பக்கம் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நங்குரத்தை போட்டுருவோமே, ஒரு நங்குரத்தை போட்டுட்டு ஒரு பில்டிங் ஒன்னு ஸ்ட்ராங்கா நம்ம கட்டிடுவோம். விஜய் தலைமையிலான இந்த கூட்டணி அப்படின்ற அந்த பில்டிங்ல நீங்க எல்லாரும் வாங்க அங்கமா இருங்க, ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு என்ன பண்றாரு, ஒரு விஷயத்தை அவர் கட்டமைக்கிறார். ஆனா இந்த விஷயங்கள் இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் ஒரு கனவு கண்டார்ல, கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்குன்னு திருமாவளவன் ஒரு பக்கமும் வைகோ அவர்கள் ஒரு பக்கமும் போகிறாங்க அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. திருமாவளவன் அவர்கள் கருத்து சொல்றாரு, நான் திமுக கூட நட்போடு தான் இருக்கிறேன், தாவேகா கூட கூட்டணிக்கு போவேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். இந்த நிலைப்பாடுல பலருக்கும் பல சர்ச்சைகள் எழும்புது. இது குறித்து திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவா என்ன பண்ணிட்டாரு, விளக்கமும் கொடுத்துட்டாரு. நான் சொன்ன கருத்து இதுதான். என்ன, பாஜகவை எதிர்க்கிற சக்திகள்ல
2 பேரும் ஒன்னா இருக்கணும், ஒரே ஆ. கூட்டணியில இருக்கணும். அதாவது திமுகவே இருக்கணும், தாவேக்காவே இருக்கணும். அதுல எந்தவித மாற்று கருத்துல இத மற்ற கட்சியினால புரிந்து கொள்ள முடியாது, பத்திரிகையாளரால் புரிந்து கொள்ள முடியாது. என் பார்வையில இருந்து சொல்லும்போது தான் அது தெள்ள தெளிவா புரியும் அப்படின்றது அவருடைய கருத்தா இருக்கு. ம். இது ஒரு வகையில ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுல ம். எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இத பத்தி வைகோ அவர்கள் கேலி கிண்டல் செய்றாரு. என்ன ஆமா. செய்றாரு? நோபல் பரிசே கொடுக்கணும் திருமாவளவன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதில் கேலி கிண்டலா திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஓகே என்ன நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்த வைகோ அவர்களுக்கு நன்றி. ஒருவேளை நோபல் பரிசு வாங்கினா அவருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. ம். சோ அதுக்கப்புறம் வைகோ அவர்கள் மன்னிப்பு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ம். திருமாவளவனுடைய மனது புண்பட்டிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா. அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இது இப்படி முடிஞ்சு போயிருச்சு. சோ இவங்க 2 பேருடைய சண்டை ரொம்ப சைலண்டாவே இருக்கு. என்னதான் மன்னிப்புகள் கேட்டாலும் என்ன சொல்றாரு வைகோ அவர்கள்? திருமாவளவன் அவர்கள் வளரணும். அது ஆ. எப்படிங்க தென் துருவமும் வட துருவமும் ஒரே நேர்கோட்டுல இருக்கும்? ஆமா. அப்போ அரசியல் அவர் இன்னும் வளரணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. மன்னிப்பு கேட்டாலும் சரி, இந்த வார்த்தையை அவர் சொல்றாருல, அப்ப அது திருமாவளவன் அவர்களை பர்சனலா எந்த அளவுக்கு அட்டாக் ஆகும்? இப்ப ம். விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவுக்கு கட்சியை வந்து தமிழ்நாட்டுல வளர்த்திருக்கிறாங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் எங்க இருக்குதோ அந்த கட்சி தான் ஆட்சியை அமைக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு தாவேக ஆட்சி செய்யறாங்க அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த ஆதரவுனால தான் இன்னைக்கு ஆட்சி நிலைச்சிருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு தீர்மானம் பண்ற இடத்துல இருக்கிறாங்க. நாங்க கையை காட்டுறவங்க தான் இங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வளர்ந்து இருக்குதுன்னா அப்ப திருமாவளவனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்குது அப்படின்றத இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை சிறுமைப்படுத்துகிற விதமா வைகோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அரசியல்ல அவர் இன்னும் வளரணும் அப்படின்னும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் சார்பா இங்க வந்து எதிர்வினை ஆற்றுது. எங்க தலைவனை பார்த்து நீங்க எப்படி சொல்லலாம்? அவர் வளராமையா இந்த அளவுக்கு ஆட்சி கட்டுல உட்கார்ற அளவுக்கு இங்க வந்து நீ தீர்மானிக்கிற அளவுக்கு கையை காட்டுற அளவுக்கு திருமாவளவர் வந்திருக்கிறாருன்னா அப்ப அவர் வளர்ச்சி அடையாம இருந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமா. சோ நீங்க மன்னிப்பு கேட்டீங்க, ஓகே. அதுக்கப்புறம் ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணீங்க? நான் பக்கபலமா இருப்பேன், திருமாவளவர்கள் இன்னும் அரசியல்ல வளர்றதுக்கு நான் பக்கபலமா இருப்பேன், உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இவங்க 2 பேருமே இது மாதிரி ஒரு முற்று மோதல் போக்குறதுனால விஜயனுடைய கூட்டணி கனவு இங்க சரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமாவளவர்கள் தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? தாவேக ஆட்சியில இருந்து நாங்க ஆதரவை வாபஸ் வாங்குறோம் அப்படின்னா அமைச்சரவையில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு கூட நாங்க என்ன பண்ணுவோம்? ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு முன்னாடியே சொன்னாரு. சோ அதை வச்சு பார்க்கும்போது திருமாவளவர்கள் ஆதரவை வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணியில திருமாவளவர்களை ஓரம் கட்டுறாங்களா, காங்கிரஸும் வைகோவும் சேர்ந்து திருமாவளவர்களை ஓரம் கட்டுகிறாங்களா அப்படின்ற ஒரு கோணத்தோட நம்ம பார்க்கணும். ஏன்னா மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு? இந்த வார்த்தை விளையாட்டெல்லாம் இங்க விளையாட வேண்டாம் அப்படின்னு திருமாவளவர்களை விமர்சனம் செய்யறாரு, கண்டனத்தை தெரிவிக்கிறார். அப்படின்னா வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டாரு. அவருடைய போக்கஸ்ல இருந்து அவர் சொல்றாருல, இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை தான் ஒரு வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஏன்னா பாஜக எதிர்க்கிற சக்தியை 2 பேரும் ஒண்ணு சேரணும். ஏன்னா 2 சக்திகள் பிரிஞ்சு இருக்குது. இந்த 2 சக்தியை ஒன்னா சேர்ந்தா பாஜக எந்த அளவுக்கு எதிர்க்கலாம்? அவருடைய கோட்பாடு அதுல அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட அவர் சிந்திக்கிறார். அதுல நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு தாவேக சொல்லுது, பேரளவுக்கு தான் சொல்லுது. ஆனா எதிர்க்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்வைக்கப்படுது. திமுக எதிர்க்கிற அளவுக்கு இங்க தாவேக எதிர்க்குதா அப்படின்னா கிடையாது. பேரளவுக்கு நாங்க கொள்கை எதிரி, பாஜக கொள்கை எதிரி, அவ்வளவுதான். இது வரைக்கும் திருமாவளவர்களே சொல்லிட்டோமே, பாஜகவை தாவேக அரசோ இல்ல விஜய் அரசோ எந்த இடத்துல போல்டா எதிர்த்து இருக்கிறாங்க? சொல்லுங்களேன். சொல்ல முடியாது. ஏன்னா இங்க மறைமுகமா தாவேக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுது, பாஜக தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது ஒரு அண்டர்டீலிங் போயிட்டு இருக்கு. ஆமா, சிஎம்ஏ டைரக்டா சொல்லிட்டாங்கல்ல, நம்ம வந்து ஒன்றிய அரசோட நம்ம ஒன்றிணைந்து போயிடலாம், டாக்ஸ்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நலத்திட்டங்கள் வேணும், மெட்ரோலாம் வேணும்னா நம்ம இணக்கமா போறது தான் நமக்கு நல்லதுன்ற மாதிரி அவங்க ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. அதுதான் ஓப்பனாவே அவங்க சொல்லிட்டாங்க. சோ அதனால வந்து பாஜக கூட நம்ம எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. சோ அப்ப திருமாவளவர்கள் எந்த அர்த்தத்துல திமுகவும் தாவேக ஒண்ணு சேர்ந்து பாஜக எதிர்க்கணும் சொன்னாரு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு குழப்பமா இருக்கு. பட் இருந்தாலும் அவருடைய பார்வையில அவர் சொன்னாரு, இதை வரவேற்கணும். ஆனா நீங்க 2 பேருமே திருமாவளவர்களை விமர்சனம் வைக்கிறது எந்த அளவுக்கு இங்க ஏத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது? அப்ப நீங்க இங்க கூட்டணியில வந்து நீங்க விடுதலை சிறுத்தைகளை ஓரம் கட்டுறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுது. அப்போ இது நீடிச்சா இந்த கூட்டணியிலிருந்து திருமாவளவர்கள் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆதரவை வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் இங்க நம்ம கேள்வியா வைக்கிறோம். சோ இந்த கூட்டணி கனவு அப்படின்றது சிதைக்கிறதுக்கான இங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது வெளியில இருந்து யாரும் சிதைக்க வேணாம், கூட்டணிக்குள்ள கட்சிகளே சதைச்சிருவாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கூட்டணியே இன்னும் அமையல. ஆனா அதுக்குள்ள இங்க அதிகாரம் மோதல், யாருக்கு எந்த ஃபர்ஸ்ட் இடமா, செகண்ட் இடமா, தேர்ட் இடமா அப்படின்ற ஒரு போட்டா போட்டி போயின்னு இருக்கு அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு.
ஸோ இதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா, கரூருக்கு வந்து விஜய் அவர்கள் போறாங்க. அந்த 41 பேர் இறந்தாங்க. அந்த இடத்துல போய் மௌன அஞ்சலி அதெல்லாம் வந்து செலுத்திட்டு, அதைத் தொடர்ந்து அந்த 41 குடும்பத்திலேருந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு குடுக்கறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து கூடாது அப்படின்ற மாதிரி சிபிஐ தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெறைய பேரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வரிசையில இவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எந்த விதத்துல நியாயம்? இத நீங்க வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இல்ல இல்லைங்களா? இப்போ சிபிஐ, சிபிஎம் 2 பேருமே எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம். ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு ஒரு தவறான விஷயம். வரலாற்று பிழை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, சிபிஐ தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதிகார துஷ்பிரயோகம் செய்தார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றிலேயே எழுதப்படுவாங்க. ஆமா. ஏன்னா இது வந்து அரசுக்கு சம்பந்தம் இல்லாது. ம். இப்போ ஒரு கட்சி சார்பா ஒரு மீட்டிங் நடக்குது, அதுல ஒரு விபத்து நடக்குதுன்னா அந்த கட்சி தான் பொறுப்பெடுத்துக்கணும். ம். இந்த கட்சி அரசுல இருக்கிறதுனால அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்க முடியுமா? பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதுங்க. இப்ப நீங்க நம்ம பிராக்டிகல் லைஃப்க்கு வருவோமே. ம். நம்ம பிராக்டிகலா என்ன நினைப்பாங்க? மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க? இளைஞர்கள்லாம் என்ன பேசுறாங்க? டே நைட் நம்ம படிக்கிறோம், கஷ்டப்படுறோம். இந்த வேலைக்காக, அரசாங்க வேலைக்காக எவ்வளோ உழைக்கிறாங்க? எவ்வளோ கோச்சிங் சென்டர்ல போய் சேர்றாங்க? உங்களுடைய பெற்றோர்கள்லாம் எவ்வளோ உழைப்ப வந்து உழைச்சு சம்பளத்த வாங்கி, காச வாங்கி அந்த கோச்சிங் சென்டர்ல சேர்த்து எப்படியாச்சுனா பையன கவர்மெண்ட் வேலையில சேர்த்துறோம்னு சொல்லிட்டு எத்தன பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. கண்ணு அவங்களுக்கு முழிச்செல்லாம் அந்த புள்ளைங்க படிக்குதுங்க. அவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு எட்டாக்கனியா இருக்கு. கவர்மெண்ட் வேலை அப்படின்றது ஒரு கனவு, ஒரு அச்சீவ்மென்ட்டாவே என்ன பண்றாங்க, நெறைய இளைஞர்கள் செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. ம். உங்க கூட்டத்துக்கு வந்து கூட்ட நெரிசனால ஒரு விபத்து நடக்குது. அதுல 41 பேர் இறக்குறாங்க. இந்த 41 பேர்ல 32 பேருக்கு நீங்க வந்து கவர்மெண்ட் வேலை குடுக்குறீங்கன்னா, எந்த அஜெண்டால நீங்க குடுக்குறீங்க? என்ன அர்த்தத்துல நீங்க குடுக்குறீங்க? அப்ப இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடாதா? அப்போ ஒரு அரசியல் கட்சியில போயிட்டு ஏதோ ஒரு விபத்துல இறந்துட்டாங்கன்னா, அரசாங்க வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு மக்கள் மத்தியில இது சிந்திக்க மாட்டாங்களா? பல கேள்விகள் வருது, பல சந்தேகங்கள் வருது. இன்னைக்கு சிபிஐ, சிபிஎம் எல்லாருமே என்ன பண்றாங்க? எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. விஜயினுடைய செயல் தவறானது. இதுல அவரு கொஞ்சம் நிதானமா இருக்கணும். இந்த முடிவ அவரு மாத்திக் கொள்ளணும் அப்படின்னு ம். பல விமர்சனங்கள் இங்க முன்வைக்கப்படுது. ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, கரூர்ல இவரு விஜய் அவர்கள் போனாரு. ஒரு பெரிய ஒரு ஸ்டாம்பேட் நடந்தது. அங்கிருந்து ஓடி வந்தவர் தான் அதுக்கப்புறம் போகவே இல்ல. ஆமா. தேர்தல் பிரச்சாரங்கள் கூட போல. பக்கத்துல இருக்கிற மாவட்டத்துக்கு போறாரு. ஆனா, கரூருக்கு மட்டும் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாரு. ஆனா, இன்னைக்கு முதலமைச்சரா அவரு போறாரு. போறாரு. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. கோர்ட் வரைக்கும் போனாங்க தடை பண்றதுக்கு. சரி அதுலயும் ஜெயிச்சு என்ன பண்றாரு? கரூருக்கு போறாரு. ஏன் 5000 பேருக்கு மட்டும் நீங்க அலோவ் பண்ணணும்? அதுவும் கியூஆர் கோடோட திருச்சியில நடந்த மாரி அதே மாதிரி தான். ஏன்னா, தேர்தல் பிரச்சாரங்கள்ல விஜய் அவர்கள் சொன்னாரு, எஸ்ஓபி போட்டு எங்கள கட்டுப்படுத்துறாங்க. ம். எந்த கட்சிக்கும் எஸ்ஓபி போடுறதில்ல. எங்களுக்கு மட்டும் தான் எஸ்ஓபி போடுறாங்க. ஆ ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி எங்கள கட்டுப்படுத்துது. மக்கள சந்திக்க விட மாட்றாங்க. அப்படி இப்படின்னு எவ்வளோ ஆட்டம் போட்டீங்க, எவ்வளோ கோஷம் போட்டீங்க. இன்னைக்கு ஏன் நீங்க 5000 பேர் மட்டும் அலோவ் பண்றீங்க? ஆட்சி உங்க கிட்ட இருக்கு. அதிகாரம் உங்க கிட்ட இருக்கு. காவல்துறை உங்க கிட்ட இருக்கு. மாவட்ட நிர்வாகம் உங்க கிட்ட இருக்கு. எல்லாமே உங்க கிட்ட இருக்கு. ஏன் 5000 பேருக்கு மட்டும் நீங்க அலோவ் பண்ணணும்? ஏன்னா, விஜய்க்கு நல்லா தெரியுது. நம்ப போனா கூட்ட நெரிசல் அதிகப்படும். அது ம். மாத்திரம் இல்லாம, அங்க உயிரிழப்பு நேரிடும். ஒருவேளை உயிரிழப்பு நேர்ந்தா, அது நம்மளுக்கு பிளாக் மார்க் ஆகும் அப்படின்னு விஜய் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ம். அதனால தான் அவர் மீட்டிங்ல திருச்சி கிழக்குல 5000 பேருக்கு தான் அலோவ் பண்ணாரு. ம். இப்பவும் 5000 பேருக்கு தான் அலோவ் ஆமா. பண்றாரு. ஏன்னா, உங்களால கட்டுப்படுத்த முடியாது. மக்கள உங்களால கட்டுப்படுத்த முடியாது. இதே ஸ்டாம்பேட கட்டுப்படுத்த முடியாம தான், அங்க கூட்ட நெரிசல்ல விபத்து நடந்தது. ஸோ இதுல யார் மேல தப்பு? விஜய் இதுல சம்மந்தப்பட்டிருக்காரா? தாவேகா சம்மந்தப்பட்டிருக்காரா? அப்படின்றதெல்லாம் சிபிஐ விசாரணையில விட்டுருவோம். அத பத்தி நம்ம பேச தேவையில்ல. ஏன் நீங்க 5000 பேருக்கு மட்டும் அலோவ் பண்றீங்க? அப்போ திமுக செஞ்சது கரெக்ட் தானே? எஸ்ஓபி போட்டது திமுக அரசு கிடையாது. உயர்நீதிமன்றம் அறிவுறுத்துது. அங்க யார் ஆட்சியில இருந்தாலும் அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்ப, உத்தரவை இங்க வந்து செயல்படுத்தணும். ஆமா. அது இப்போ தாவேக்கா அரசா இருந்தாலும் செயல்படுத்தணும். இப்ப இவங்க எஸ்ஓபி போடல 5000 பேருக்கு மட்டும் அலோடு கொடுக்கணும்னா உயர்நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். சோ அப்ப அந்த அரசு யாரா இருந்தாலும் அந்த உத்தரவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தணும். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? திமுக மேல வந்து கை காட்டினாங்க. இன்னைக்கு நீங்க ஏன் சார் எஸ்ஓபி போடுறீங்க? எஸ்ஓபி போடாம எல்லாரையும் அலோவ் பண்ணுங்களேன். உங்க பார்க்க வரவங்களை உங்களா தானே பார்க்க வராங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தானே வராங்க. பார்க்க வைங்க. ஏன் நீங்க அலோவ் பண்றீங்க 5000 பேருக்கு? அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. சோ இது திட்டமிட்டு திமுக ஆட்சியை கலங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்போ விஜய் அவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாருன்னு சொல்லிட்டு இப்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சா? ஆமா. எந்த அளவுக்கு பொய் சொன்னாரு தெரிஞ்சிருச்சா? அப்போ பொய் சொல்லி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மக்களை வந்து மனசை மாத்தி ஏமாத்தி இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு தெரியுதா? ஏன்னா உங்க கிட்ட எல்லாமே இருக்கு. புரோட்டோகால் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு கான்வாய் இருக்கு. எல்லா பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்காங்க. காவல்துறை உங்க கிட்ட தான் இருக்கு. மாவட்ட நிர்வாகம் உங்க கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் 5000 பேர் நீங்க போடணும்? எதுக்கு இப்ப எஸ்ஓபி போடுறீங்க? போடாதீங்க எஸ்ஓபி. நல்லா தாராளமா வர சொல்லுங்க. 1,00,000 பேர் 2,00,000 பேர் கூட ஏன் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? சோ இது திட்டமிட்டே
இவங்க வந்து என்ன பண்றாங்க, அப்போ செயல்பட்டிருக்காங்க. இப்பவும் அவங்க என்ன பண்றாங்க, அதை கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிளாக் மார்க் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க அரசாங்க வேலை கொடுக்கிறது இங்க வந்து பலருக்கும் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு நெருடல் ஏற்படுது. இப்ப இளைஞர்களே பல பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? ஆமா. நீங்க அதுதானே பார்க்கணும். இளைஞர்கள் வந்து பல பேர் சோசியல் மீடியால கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டே நைட்டா உழைக்கிறாங்க, படிக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு சில பேர் படிச்சு எப்படியாச்சும் கவர்மெண்ட் வேலை சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. பல இளைஞர்கள் மாணவர்கள்லாம் கல்லூரி படிப்புல இருந்தே இந்த கோச்சிங் சென்டர்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும் அப்படின்றாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு விவகாரம் அப்படின்னு. இப்போ எழுத்தாளர்கள் என்ன சொல்றாங்க, வெளியில இருந்து என்ன மாதிரி ஒரு கூட்டம்னா, ஒரு பட ஷூட்டிங் நடந்தது. ஷூட்டிங்ல விபத்து நடந்ததுன்னா அந்த கம்பெனி பட கம்பெனி தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஆமா. அரசு எப்படி பொறுப்பெடுத்துக்க முடியும்? ஏன்னா அங்க ஷூட்டிங் எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இங்க முன்வைக்கிறாங்க. ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங் நடந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இங்க முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சிபிஐ விசாரணையில் போதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்கெல்லாம் ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில இங்க வந்து ஒரு விபத்து நடந்திருக்குது. ஆனா அது அரசாங்கம் பொறுப்பெடுத்து வேலை தருதுன்னா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது தான் இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. 41 பேர் இறந்தாங்க. ஆனா 32 பேருக்கு தான் வேலை கொடுக்குறாங்க. மீதி 9 பேருக்கு என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சோ அது விஜய் அவர்கள் இனி வரும் நாட்களில் இந்த விஷயம் விஜய் அவர்கள் கைவிடுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன்னா இப்ப கூட்டணியில் இருக்கிற, அதாவது ஆதரவு தெரிவிச்சிருக்கிற சிபிஐ சிபிஎம்ஏ எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் இங்க நிதர்சனமா இருக்கு. விஜய் அவர்கள் இதை கைவிடுவாரா மாட்டாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆமா. ஏற்கனவே 20 லட்சம் அவங்க தரப்புல இருந்து குடுத்துருக்காங்க. இன்னும் உதவித்தொகை வேணா அவங்க லைஃப் லாங் அவங்களுக்கு தேவையானது செய்யலாம். அரசு வேலையை தூக்கி கொடுக்கறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல அப்படின்றது தான் ஒரு பொதுவான கருத்தா இருக்கு. இது மாதிரி அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.